விகடகவி தெனாலிராமன் அவருடைய ஒரு கதையை தான் கேட்க போறோம். விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் அவரோட அரசவையில இருந்தப்போ ஒரு பணக்கார வியாபாரி அவசரமா வந்து முறையிட்டான். அரசே, என்னுடைய வீட்டில் பொற்காசுகள் வைத்திருந்த கிழியை காணவில்லை, இதை யாரோ களவாடி விட்டார்கள். எனக்கு என்னிடம் வேலை பார்த்த 3 வேலைக்காரர்கள் மீது சந்தேகமாக இருக்கிறது அரசே அப்படின்னு முறையிடுறான். ஆனால் அதை களவாடிய திருடன் யார் என்று எனக்கு தெரியவில்லை, நீங்கள் தான் எனக்கு கண்டுபிடித்து தர வேண்டும். அரசர் அரச விகடகவி புத்திசாலியான தெனாலிராமனை கூப்பிடுறாரு. 3 பேரும் அரசவையில முன்னிறுத்தப்படுறாங்க. 3 பேருமே ஒரே குரல்ல சொல்றாங்க, அரசே, எங்கள் மீது தவறாக குற்றம் சாட்டி விட்டார்கள், நாங்கள் திருடவில்லை, இதற்கு சாட்சியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அரசர் சற்று குழம்பி போறார். இருந்த தெனாலிராமன், அரசே, குழம்ப வேண்டாம், நான் கண்டுபிடித்து உண்மை என்ன என்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஒரு உதவியாளர் கிட்ட ஒரே அளவுள்ள 3 குச்சிங்களை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த 3 குச்சிங்களையும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் கொடுக்கிறார். கொடுத்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த குச்சி யாருக்கிட்ட இருக்குதோ அந்த குச்சி வச்சிருக்கவங்க உண்மையிலே திருடனா இருந்தா அவங்களுடைய குச்சி இன்னைக்கு ராத்திரி 1 அங்குல அளவு வளர்ந்துரும் அப்படின்னு சொல்றாரு. 3 பேரும் போறாங்க. அன்னைக்கு ராத்திரி உண்மையிலே திருடாதவங்க நிம்மதியா தூங்கிடுறாங்க. அதுல இருக்கிற அந்த திருடனுக்கு தூக்கம் வரல, குழம்பி போறான். ஐயோ, நம்ம மாட்டிக்குவோமே நினைச்சு அவனோட குச்சியில 1 அங்குல அளவை வெட்டி எடுத்துறான். அடுத்த நாள் காலையில அந்த 3 குச்சிகளையும் வாங்கி அரசர் முன்னாடி காண்பிக்கிற தெனாலிராமன், அரசே, இவன் தான் திருடன், பாருங்கள், இவன் மாட்டிக்கொள்வான் என்று பயந்து அவனுடைய குச்சியை வெட்டி விட்டான் அப்படின்னு சொல்றார். மாட்டிக்கொண்ட திருடனும் தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டு அரசவையில மன்னிப்பு கேட்கிறான். இனிமே நான் திருட மாட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு. அரசருக்கோ ஒரே ஆச்சரியம். அப்போ தெனாலிராமன் சொல்றாரு, இந்த குச்சியில எல்லாம் எந்த மந்திரமும் இல்லைங்க, உண்மையிலேயே அவங்க களவாடின பிறகு அவங்களோட குற்ற உணர்ச்சியை அவங்கள காட்டி கொடுத்துரும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இன்னைக்கு நடந்தது அப்படின்னு சொல்றாரு. கேட்டுக்கிட்டு இருந்த எல்லாரும் தெனாலிராமனோட சமயோஜிதமான புத்தியை பாராட்டினாங்க. அரசரோட நீதிய, அந்த நீதி வழுவாத ஆட்சியை பாராட்டிட்டு எல்லாரும் அங்கிருந்து கலைஞ்சு போனாங்க. சமயோஜிதமா யோசிக்கணுங்கிறதுக்கு உதாரணம் இந்த கதை. அதே நேரத்துல குற்றம் செய்தா குற்ற உணர்ச்சியே நம்மளை தண்டிச்சிடும் அப்படிங்கறத புரிய வைக்கிறது இந்த கதை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.